அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் வர்த்தகத்தில் பங்கேற்பவர்கள் அனைவருமே உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நம்மளுக்கு 100% ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு சார்ட் அப்படிங்கிறது வேண்டியது அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே நம்ம பதிவு பண்ணுறோம். ஸ்க்ரீன் செட்டப் இப்படி இருந்தாலே போதும். அப்போது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதை வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களோட ட்ரேடர் டெர்மினல் அப்படிங்கிறது உங்களுடைய புரோக்கர், அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்தில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த நிறுவனத்தில் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்க்டாப் டெர்மினலில் இதை வைத்து கொண்டாலே போதும். இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் நிஃப்டியோட ஃபியூச்சரும் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரும் முதல் உங்களோட டெர்மினலில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர் தெரியணும் அப்படின்னா ஃபியூச்சர் டிஎக்ஸ், அதான் இண்டெக்ஸோட ஃபியூச்சர்ஸ். இப்போ நிஃப்டி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி, இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்கும். இதுவும் அவசியமா அப்படின்னு கேட்டால் ஆம், அவசியம்தான். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட மே கான்ட்ராக்ட்லேருந்து எப்போ 3 கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வர்த்தமாகும். ஜூன், ஜூலை, கரண்ட் மந்த்லேருந்து 2 மந்த். அதே மாதிரி நிஃப்டியோடதும் நம்மளுக்கு வர்த்தகமாகும். அப்போ நிஃப்டியோடது அதே மாதிரி ஜூன், ஜூலை. இது எதற்காக அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரண்ட் மந்தில் என்ன ப்ரீமியம் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, அடுத்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நிஃப்டி ஸ்பாட் 18,203 இருக்குது. அப்போ மே கான்ட்ராக்டோடது பார்த்திங்கன்னா 18,225 இருக்கிறாங்க. ஜூன் மந்த் 18,301 இருக்கிறாங்க. ஜூலை மந்த் பார்த்திங்கன்னா 18,366. அப்போது ஒரு கான்ட்ராக்டு அடுத்த கான்ட்ராக்டுக்கு நல்ல ப்ரீமியம் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மே கான்ட்ராக்டுக்கு நம்மளுக்கு ஒரு 20 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ப்ரீமியம். அதுவே ஜூன் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 97 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க. இதுவே அடுத்த ஜூலை கான்ட்ராக்டோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகளோட ப்ரீமியத்தில் இருக்காங்க. இந்த ப்ரீமியம் நம்மளுக்கு இதனை வைத்து ஓரளவுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நம்ம ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னா இதற்கு உண்டான என்னென்ன நடைபெற போகிறது அப்படிங்கிறதை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போது மே மந்த்லேருந்து ஜூன், ஜூலை மந்த் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலியம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மே மந்தோட கான்ட்ராக்ட் 43,967. இதுவே ஜூன் கான்ட்ராக்ட் 44,042, ஜூலை கான்ட்ராக்ட் 44,111. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட சதவிகிதம் கம்மியாக இருக்குது. அடுத்தடுத்த கான்ட்ராக்டோட ப்ரீமியத்தோட அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டில் சைஸ். நீங்கள் என்னடா வரைபடமே பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, கேண்டில் சைஸ்ன்னு சொல்கிறீங்க. கேண்டில் அப்படிங்கும்போது சார்ட்டை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு புரிதலுக்காக கேண்டில் சைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேண்டில் சைஸ். அப்போது ஒரு நாளுடைய பயணம் நிஃப்டியாக இருந்தால் 100 to 150 புள்ளிகள். நீங்கள் வரைபடத்தில் நீங்கள் இதை ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரிஞ்சிடும். திருப்பி வரைபடம்ங்கிற மென்ஷன் பண்ணுற காரணம் உங்களுக்கு புரிதலுக்காக. அடுத்தது பேங்க் நிஃப்டி அப்படின்னா உங்களுக்கு 300 புள்ளியிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் ரேஞ்ச், அதாவது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவை எப்போவுமே டெய்லி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா இதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது அப்போ நிஃப்டி ஒரு நாளைக்கு 100 to 150 புள்ளி அப்படின்னா இப்போ 18,200 இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இடத்துலையே ஓப்பன் லோ 18,200னா அப்போ ப்ளஸ் 150 புள்ளியாக இருக்க போகுது. அப்போ 18,200லேருந்து மைனஸ் 150 புள்ளியாக இருக்க போகுது. அப்போது இதோட பயணம் என்னவா இருக்க போகுது? ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்
நம்மளுக்கு 18,050 இருந்து 18,350க்குள்ள ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உடனே அதனுடைய ஸ்ட்ரைக்கோட கால் புட் அனைத்துமே நீங்கள் என்ன பண்ணணும், அதனை ஆட் செய்ய வேண்டும். அதுக்கு இங்கே ஆப்ஷன் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன் டிஎக்ஸுங்கிறது இண்டெக்ஸ் ஆப்ஷனுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நிஃப்டி $18,050 அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எதற்காக அப்படின்னா, நம்மளுக்கு சந்தை ஒரு முக பயணம் ஏறுமுகமாக இருக்கிறது, இல்லை ஒரு முகமாக இறங்குகிறது. அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போது நம்மளுக்கு 18,050 கால் அப்படிங்கிறது இப்போ ஐடிஎம் கால், 18,200 அப்படிங்கிறது ஏடிஎம், அதே மாதிரி 18,250க்கு மேலே இருக்கிறது அனைத்துமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். இப்போ மார்க்கெட் ஏறுது, உங்களுக்கு மார்க்கெட் ஏறுனா மார்க்கெட்டு கால் ஆப்ஷனுக்கு சாதகம். அப்போ வந்து மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும்போது எல்லா ஆப்ஷனும் ஹை பிரேக் ஆகிறதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எல்லா ஆப்ஷனுமே ஹை பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஹை பிரேக் பண்ணாமல் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஹை பிரேக் பண்ணால் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ். இதே ஐடிஎம் ஆப்ஷனும் ஓடிஎம் ஆப்ஷனும் ஹை பிரேக் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ். அப்போ மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஹை பிரேக் ஆகாமல் ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும் ஹை பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் சைடுவேக்குள்ளே தான் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம், அல்லது டவுன் ட்ரெண்ட் திரும்பறக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வரைபடமே பார்க்காம. அடுத்தது, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 9:15 ஆரம்பமாகி 3:30க்கு முடிகிறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கணும். ஸ்பாட், ஃபியூச்சர், இந்த ஸ்ட்ரைக் இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரீமியம் மார்க்கெட் வந்து இப்போ காலையில் உங்களுக்கு 18,202 இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 18,202 ஸ்பாட் இருக்காங்கன்னா, மாலை முடியும் போது 18,202 இருக்கிறார்கள். அதாவது நேற்று முடிவுற்ற வேளையில் நீங்கள் முடிகிறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி 20% அல்லது 10% அல்லது 30% அவங்களுடைய மதிப்பிழப்பு ஏற்படும். மார்க்கெட் மூவ்மெண்ட்டே ஆக வேண்டாம், மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்தாலே என்னாகும், ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் டிகேன்னு சொல்லுவாங்க. இது வரைபடத்தில் உங்களுக்கு காமிக்காது, இதை நீங்கள் பார்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதற்காகத்தான் நான் சொன்னது. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 73 புள்ளிகள் ஏறி இருக்கு. அப்போ இந்த 73 புள்ளிகள் ஏறினா கால் ஆப்ஷன் என்னவா ஏறணும், கண்டிப்பாக ஏற வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எண்ணமாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 18,000 கால் 33 ரூபாய் ஏறி இருக்காங்க. எவ்வளோக்கு? 73 புள்ளி நிஃப்டியோட பாசிட்டிவுக்கு. 18,100 கால் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. 18,200 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 9 ரூபா. இதே 18,350 கால் பார்த்தீங்கன்னா 10 பைசா இறக்கம். இதே 18,500 கால் பாருங்கள் 2 ரூபா 50 பைசா நெகட்டிவ். அது எப்படி கால் ஆப்ஷன் ஏறுனா, மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன் ஏறணுமா இல்லையா? அப்போ ஓடிஎம் ஆப்ஷன் ஏன் இறக்கம்? அதுவும் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்மளுக்கு இதற்கு முந்தைய வர்த்தகம் ஃப்ரைடே. அப்போது இன்னும் 4 நாள் வர்த்தகமே நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் ஓடிஎம் ஆப்ஷன் ஏற்றம் அடையவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைபடத்தில் உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்காது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதே உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸும் நெகட்டிவில் இருக்குது, இங்கே ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 9:30க்கு இது அப்படியே டேட்டாஸ் எழுதி ஆய்வு பண்ணணும். அடுத்தது
9:45க்கு 10 மணி 10:15 10:30 10:45 அப்படி 3:30 வரை நீங்கள் ஆய்வு செய்யணும். அங்கே என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்டோட டேட்டாஸ், அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் இதெல்லாம் இப்படி எடுத்து நீங்கள் ஒரு 30 நிமிடம் 15 நிமிடத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்யும்போது தெரியும் மார்க்கெட்டோட ஆக்ஷனுக்கு எப்போதெல்லாம் எந்தெந்த ஸ்ட்ரைக் ஆக்ஷன் கொடுக்குது, எந்தெந்த ஸ்ட்ரைக் ஆக்ஷன் கொடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்தெந்த நேரத்தில் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போது காலையில் 9:15 10 மணி வரை நம்மளுக்கு ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் என்ன ப்ரீமியம் டிகே ஆரம்பிச்சிடும். அதுவும் 12 o'clock மேலே 12 மணிக்கு மேலே வந்து டிகே அதிகமாக இருக்கும், ஆப்ஷன் கரைதல் அதிகமாக இருக்கும். அதனால் காலையில் ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி வச்சு நீங்கள் நீண்ட நேரம் வைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதை ஆய்வு செய்யணும். இதை வரைபடமே இல்லாமல் நீங்கள் இது எழுதி, அதாவது கையில் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில் எழுதினா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும். இதற்காக தான் ஸ்டாக்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் செலெக்ஷன்ஸுங்கிறது நீங்கள் இப்படி தான், நிஃப்டினா 150 பாயிண்ட் ஒரு நாள் ரேஞ்சுனா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து +150 -150 அப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அதுவரை இதை தாண்டவே கூடாது, இந்த ரேஞ்சை நம்ம தாண்டவே கூடாது. பேங்க் நிஃப்டினா 300 புள்ளி டு 500 புள்ளி ஒரு நாளோட ரேஞ்ச். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டப் செய்யணும். இதுதான் ஒரு ட்ரேடிங் வாட்ச் லிஸ்ட் செட்டப்பாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அதிகமாக நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் உங்களால் பார்க்க முடியாது. இப்போது ஐடிஎம் ஆப்ஷன் ஹை கட் ஆகுது, ஓடிஎம் ஆப்ஷன் ஹை கட் பண்ணல அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால் உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்க ஒரு டெஸ்க்டாப் டெர்மினலில் இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. ஒரு ஆப்ஷன் வியாபாரி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் டிகே இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏறி இருக்குது, ஆனால் ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஏறல. இது உங்களுக்கு வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்பாட் மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டை பார்த்துட்டு இதை வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா இது அறவே ஆகாது அப்படிங்கிறத இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதனை நீங்கள் இது புரியாமல் இல்லை வரைபடம் தான் முக்கியம், வரைபடம் இல்லாமல் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.